நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சிறப்பாறை மலை கிராமத்தில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக சுமார் 6 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கரும்பு பயிர்கள் சாய்ந்து உடைந்து சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையை முன்வைக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க நாம் கேட்கலாம். விக்னேஷ், விரிவான விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவுக்குட்பட்ட சிறப்பாறை மலை கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ரவி. மலை அடிவாரத்தில் உள்ள தனது விவசாய தோட்டத்தில் 6 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிர் சாகுபடி செய்து ஓராண்டு பயிரான கரும்பு 6 மாதங்கள் வளர்ந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக அவ்வப்போது பெய்த வந்த மழை மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக 6 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 6 மாதங்கள் பயிராக இருந்த கரும்புகள் முழுவதும் சாய்ந்து உடைந்து சேதமானது. இதனால் 1 ஏக்கர் 1 லட்சம் ரூபாய் என 6 லட்சம் ரூபாய் செலவு செய்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மிகுந்த வேதை அடைந்துள்ள விவசாயி ரவி கடன் வாங்கி கரும்பு விவசாயம் செய்து வந்த நிலையில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 6 ஏக்கரான கரும்புகள் பயிரில் முழுவதுமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தனக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.